ஏழைகளுக்கு உணவளியுங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு இஃப்தாருக்கு உதவி செய்கிறாரோ, ஏற்பாடு செய்கிறாரோ, அது அந்த நோன்பாளியின் கூலியும் அவருடைய கூலியில் எதுவும் குறைவுபடாமல் முழுமையான நோன்பின் கூலியை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இறுதி 10 வந்தால் அடிக்கக்கூடிய வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், வறியவர்களுக்கு கொடுப்பார்கள். சஹருடைய உணவிற்கு, இஃப்தாருடைய உணவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒரு பேரித்தம்பழத்தை வாங்கி அருகில் இஃப்தாரை திறப்பவருக்கு கொடுக்க முடியும் என்றால் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் கூலியை நமக்கு தருவார் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எம்மால் எவ்வளவு முடியுமோ $1 அல்லது அதில் பாதியை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சதக்கா செய்ய முடியும் என்றால் கணக்கிட்டு செய்யுங்கள். அல்லது ஒரு நாளைக்கு ₹1, இந்த நாட்டுடைய ஒரு காசு என்பதை உண்டியலில் சேர்த்து வையுங்கள். ரமதான் முடியும் பொழுது அதை ஏழைகளுக்கு எடுத்துக் கொடுங்கள். இப்படி நன்மையின் வாசல்கள், நன்மையின் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதில் விரையுங்கள்.